பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த காலையிலும் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த கிருபையை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இந்த நாளிலும் சங்கீதங்கள் புத்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையை வாசிக்கிறேன். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஆமேன். இந்த கால வேளையில சத்துரு எத்தனையோ யுத்தங்களை, எதிராளிகள் எத்தனையோ சூழ்ச்சிகளை, ஆமேன், நமக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், தெய்வ பிள்ளைகளுக்கு எதிராய் செய்யலாம். ஏன் அவன் ஜெயம் எடுக்கவில்லை? அவன் நினைத்தது ஏன் உன் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? உன்னை அழிக்க நினைத்தான். உன்னை நிர்மூலமாக்கி விட வேண்டும். நீ இருக்கிற இடத்தை விட்டு துரத்தி விட வேண்டும். நீ செய்கிற தொழிலை அழித்து விட வேண்டும். நீ செய்கிற ஊழியத்தை நிர்மூலமாக்கணும்னு தான் எல்லாம் உருவாக்கினார்கள். ஏன் அதை ஜெயிக்கல தெரியுமா? தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த கால வேளையில உன் தொழில், ஆமேன், அழிந்து போகாமல் நிற்பது, சத்துருடைய இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடாமல் இருப்பது, ஹல்லேலூயா, நம் செய்த பாக்கியத்தின்படி அல்ல, நம்முடைய புண்ணியத்தின்படி அல்ல, நம்முடைய நற்கிரியைகளின்படி அல்ல, தேவன் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த கால வேளையில எஸ், அதை நினைக்கும் போதே நமக்கே சந்தோஷம் வரும். என் ஆண்டவரே, நான் நிர்மூலமாக ஆதது உம்முடைய கிருபை என்று ஆண்டவரை துதிக்க தோன்றும். காரணம், சத்துருக்கள் ஏராளமாய் பெருகின நேரங்களிலும் என் தேவன் நம்மை பாதுகாத்தார். வழி யாத்திரைகளில் பதிவிருந்த சத்துருக்களுக்கு ஒப்பு கொடாமல் நம்மை காத்தது தேவன் உன்மேல் கிருபையாய், தேவன் உன்மேல் பிரியமாய் இருந்தபடியால் இந்த நாளில் அந்த தேவனுடைய அன்பு உன்மேல் விழுந்ததை நினைத்து, தேவனுடைய கிருபை உன்மேல் விழுந்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி தேவனை துதி. ஆண்டவரே, எத்தனையோ மரணங்கள், இளம் வயது, நடுவயது, எத்தனை நினையாத நேரங்களில், ஹல்லேலூயா, சில வேளை நீ நினைக்கலாம் வேகமாய் போனது இல்லை, ஓரமாய் நடந்து போகிறவர்கள் கூட எத்தனை பேர், ஹல்லேலூயா. ஆனால் உன்னை என்னை இதுவரை காத்தது தேவன் நம்மேல் வைத்த அன்பு, பிரியமாயிருந்தபடியால் அதை நினைத்தாண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு நிமிடம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் ஆண்டவரே, எத்தனை சத்துருக்கள் பெருகின போதிலும், எத்தனை மறைவான கண்ணிகள் வைத்த போதிலும், எதிர் ஆயுதங்களின் நடுவிலும் உடைய பிள்ளைகளை கண்ணின் கருமணி போல காத்து நிறுத்தி வைத்தீரேன். நிர்மூலமாகாதபடி நிற்க வைத்ததும் நீர் எங்கள் மேல் வைத்த பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த கால வேளையில் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் விழுந்ததற்காக, என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் உம்முடைய அன்பு விழுந்ததற்காக, உம்முடைய பிரியத்தின் அன்பின் பிரசன்னம் நீட்டப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாள் எல்லாப்பா எத்தனையோ முறை சத்துரு விழும்படியாய் தள்ளின போதிலும் என் தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால தாங்கினீர், தப்புவித்தீர், விடுவித்தீர். அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளது போல அருமையாய் காத்து நடத்தி வந்தீர். உமக்கு நன்றி. அவர் ஒவ்வொருவருமை துதிக்க உதவி செய்யும், ஒவ்வொருவருமை போற்ற உதவி செய்யும், நன்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சத்துரு ஜெயம் எடுக்காதது தேவன் உன்மேல் வைத்த பிரியம். God bless you. Praise the Lord.